திமுக கூட்டணிய நேரடியா எதிர்க்க தெம்பு, திராணி, வக்கில்லாத இந்த வலதுசாரி கூட்டம், இவர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஊடகங்களை பயன்படுத்தி, ஒரு வித்தியாசமான நரேட்டிவ செட் பண்ண முயற்சி பண்றாங்க. அதில் ஒரு கீழ்த்தனமான முயற்சி தான் தினமலர்ல வந்த இந்த ஆர்டிகிள். அதாவது பாருங்க, திமுக தனித்து போட்டியிட ஆலோசனை செய்து வருகிறது. கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு. இதனால கடைசி நிமிஷத்துல கூட்டணி கட்சிகள் கட்சி தாவுனாலும் தாவிடலாம். அதனால தனித்து போட்டியிடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத திமுக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ இங்க செட் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா களத்துல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும் 2019ல ஆரம்பித்த திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. எல்லா கூட்டணியிலுமே கருத்து முரண்பாடுகள், வேற்றுமைகள் வரத்தான் செய்யும். ஆனா, அதையும் இந்த கூட்டணி ஜனநாயக ரீதியாக அணுகி அதற்கான சொல்யூஷன்ஸ தேடுறாங்க. இந்த கூட்டணியை நேரடியாக எதிர்கொள்ள திராணி இல்லாம தான், இப்படிப்பட்ட பொய் செய்திகள டேபிள் ஜர்னலிசம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. திராவிடத்தை பார்த்து ஆரியம் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது போன்ற கட்டுரைகள் ஒரு உதாரணம்.